ஒரு ஊரில் ஒரு சுழலைக்குள்ள ஒரு பொல்லாத பேய் வசித்து வந்துச்சு. அந்த பேய் எப்படியாவது தான் 5 பேரை கொலை பண்ணிட்டா தனக்கு நிறைய சக்திகள் கிடைக்கும்னு சொல்லி தன்னோட ஆடல் வித்தையை பயன்படுத்தி தனக்கு பக்கத்தில் யார் வந்தாலும் அவர்களை ஆட பண்ணி அந்த இடத்துலையே அவர்கள் ஆட முடியாமல் இறந்து போயிடுவாங்க. இந்த பேய் இன்னும் 5 பேரை கொலை செய்கிறதுக்காக சுடலையில் காத்து கொண்டிருக்கும் போது அந்த வழியால் ஒரு அம்மா வந்தாங்க. இந்த பேய்க்கு பக்கத்தில் போன உடனும் அவங்க ஏதோ வசியம் செய்யப்பட்டது போல உணர்ந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பேய் ஆட வலிக்கிட்டது. என்ன ஆச்சரியம்னா அந்த அம்மாவும் அதே மாதிரி ஆட வலிக்கிட்டாங்க. என்னன்னே தெரியல. அப்புறம்தான் அந்த பேய் ஆக்களை ஆட வச்சே சாக்கொள்ளும்னு சொல்லி தெரிய வந்துச்சு. அப்படியே ஆடிக்கொண்டே அந்த அம்மா செத்து போயிட்டாங்க. அந்த அம்மாவில் இருந்த ஒரு ஒளி அந்த பேய்க்குள்ளே போயிடுச்சு. அந்த பேய் இன்னும் சக்தி மிக்கதாக வந்துச்சு. அப்படியே இன்னொரு நாள் அந்த வழியாக இன்னொரு பொண்ணு வந்தாங்க. அந்த பெண்ணை பார்த்துட்டு இந்த பேய் ஆட வலிக்கிட்டுது. அவங்களும் தண்ணி அறியாமல் அந்த இடத்துலையே ஆட வலிக்கிட்டாங்க. ஆடுறாங்க. ஒரு கட்டத்தில் அவங்களுக்கு ஆடவே முடியாமல் போச்சு. அவ்வளவு உடம்பெல்லாம் வலி வந்து அந்த இடத்துலையே என்ன செய்யறன்னு தெரியாமல் ஏலாமல் இருந்து அந்த பேயிட்டேருந்து விடுபட முடியாமல் ஆடியே அந்த இடத்துல செத்து போயிட்டாங்க. அந்த பேய் ரொம்ப சந்தோஷமாக இன்னும் 3 பேருன்னு சொல்லி ஆடிக்கொண்டிருக்கும்போது அந்த வழியால் ஒரு வயசான பாட்டி வந்தாங்க. அவங்கள பார்த்ததும் இந்த பேய் ஆட வலிக்கிட்டது. வளமை போல் அந்த பாட்டி இவங்களை பார்த்து ஆட வலிக்கிட்டாங்க. அப்படியே ஆடி கொஞ்ச நேரத்தில் அந்த பாட்டிக்கு ரொம்ப முடியாமல் போச்சு. ஐயோ, என்னை யாராவது நிறுத்துங்கன்னு சொல்லிக்கொண்டே அந்த பாட்டி அதிலேயே இருந்துட்டாங்க. இன்னும் 2 பேர் வந்தால் என்னுடைய சக்தி கிடைச்சிருமென்று பேய் வெயிட் பண்ணி கொண்டிருக்கும் போது அந்த வழியால் 2 பொண்ணுங்க வந்தாங்க. அதை பார்த்த பேய்க்கு, ஐயா, எனக்கு 2 பேர் கிடைச்சிட்டாங்க, இன்றைக்கே நான் என்னோட மூல சக்தியையும் அடைஞ்சிருவேன்னு சொல்லி காட்டில் காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த பேய்க்கு கிட்ட வந்த அந்த பொண்ணால் அந்த இடத்த விட்டு அசையவே முடியலை. அவளும் அந்த பேயை பார்த்து ஆட வலிக்கிட பக்கத்தில் வந்த பொண்ணும் ஆடலை. அவள் பார்த்துட்டு, ஐயோ, இது என்ன, இவள் பேயோட ஆடிக்கிட்டு இருக்காள், அப்போ இது ஏதோ வசியமாக தான் இருக்கணும்னு சொல்லி அந்த பேய்க்கு புரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு தன் பாட்டிலேயே போயிட்டு அந்த பேய்ட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக அந்த பேயை மாதிரி ஆடிக்கிட்டு இருந்தா. அப்படி ஆடி எப்படியாவது இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகணுமெண்டு பேய் பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவள் பேய்க்கு தெரியாமல் அந்த வழியால் ஓடி போயிட்டாள். அவள் ஓடி போன அப்புறம்தான் அந்த பேய் கவனிச்சிருச்சு. என்ன, ஒருத்தி தான் செத்து கிடக்கிறாள், எங்க மற்றவள் என்று சொல்லி அந்த பேய்க்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. அந்த பேய், இன்னைக்கு அவளை விட மாட்டேன், நான் சக்தியை அடைஞ்சே தீருவேன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அதிர்ஷ்டவசமாக அந்த வழியால் இன்னொரு பையன் வந்தான். அந்த பையன் இந்த பேயை பார்த்தோடுமே பயத்திலே அந்த இடத்துல விழுந்துட்டான். ஆனால் அந்த பேய்க்கு சக்தி கிடைக்கல. ஏனண்டா அந்த பேய் 5ஆவதாக தேர்ந்தெடுத்தது அந்த பொண்ணை தானே. அப்போ அந்த பொண்ணை கொண்டாத்தான் தனக்கு சக்தி கிடைக்கும்னு கோவத்தில் அந்த பொண்ணை தேடி அந்த வழியாக பேய் புறப்பட்டு போய் கொண்டிருக்கும்போது அந்த பொண்ணோட தம்பி அந்த பேய் பிடிச்சிருச்சு. எங்கே உங்கள் அக்கான்னு சொல்லும்போது அவன் கத்தினான், ஐயோ, என்னை விடுங்கன்னு சொல்லி. அப்போ அந்த வழியால் அந்த பொண்ணு வந்து கண்டுட்டு, ஐயோ, என் தம்பியை பிடிச்சிட்டியா, ஐயோ, என் தம்பியை விட்டுரு, அவன் பாவம்னு சொல்லி அதில் நின்று அந்த பொண்ணு ரொம்ப அழவழிக்கிற. அதுக்கு அந்த பேய் சொல்லிச்சு, நீ இப்போ என் கூட வரணும், இல்லைன்னா உன் தம்பியை நான் கொன்றுவேன்னு. அப்போ அந்த பொண்ணு சொன்னாலும், சரி, நான் உன் கூட வாரேன், ஆனால் எனக்கு இப்படி நட்ட வழியில் சாக எல்லாம் விருப்பம் இல்லை, என்ன என் வீட்டிலையே நீ சாக்கொண்டுருன்னு சொல்லி சொன்னாலாம். அதுக்கும் அந்த பேய், சரி, எப்படி நீ செத்து எனக்கு ஒளி அருள் கிடைச்சாலும் பரவாயில்லை, உன் ஆத்மா எனக்கு தேவை, அதால் வான்னு சொல்லி அந்த பொண்ணோட வீட்டுக்கு அந்த பேய் போயிடுச்சா. அந்த வீட்டுக்கு போன அப்புறம் அந்த பேய் அந்த தம்பியை விட்டுட்டு, சரி, என் கூட ஆட வலிக்கிடுதுன்னு சொல்லிச்சாம். இவளுக்கும் எந்த ஒரு வசியமும் இல்லை, ஆனால் இவளும் அந்த பேய மாதிரி ஆட வலிக்கிட்டாளாம். அப்படி ஆடி அவள் பேய பக்கத்தில்
சாமி அறைக்குள்ள கூட்டி கொண்டு போகணும்னு சொல்லி முடிவெடுத்தாளாம். சரின்னு சொல்லி போட்டு திரும்பியும் அந்த பேயோடு சேர்ந்து இவளும் ஆட வலிக்கிட்டாளாம். அப்படி ஆடி ஆடி 2 பேரும் அந்த சாமி அறைக்குள்ள போனாங்களாம். அந்த பேய்க்கு ஆடிக்கொண்டிருந்ததுல சாமி அறைக்குள்ள வந்துட்டன்னு கூட தெரியலையாம். அப்படியே அந்த பொண்ணு ஆடி ஆடிக்கொண்டே இப்படி வான்னு சொல்ல இந்த மூளைக்கட்ட பேயும் அந்த சாமி அறைக்குள்ள போய் சாமிக்கு முன்னால புடிப்பட்டு நின்றுச்சு. அப்போ அந்த பொண்ணு சொன்னாலாம், உன்னால என்னை எதுவுமே செய்ய முடியாது. அன்றைக்கு நான் ஏன் உன் வசியத்தில் மாட்டுப்படலை தெரியுமா? ஏன்னா நான் பிள்ளையாரோட திருநீற்றை என் கையில் வச்சிருந்தேன். அதால தான் இந்த காட்டு வழியில் போகும்போது அம்மா தந்து விட்டதால தான் உன்னால் அன்னைக்கு என்னை கொல்ல முடியலை. அவருடைய திருநீருக்கு இவ்வளோ சக்தி என்று சொன்னால் அவர் கிட்ட வந்தால் நீ பொசுங்கிடுவேன்னு தெரியும். அதால தான் உன்னை நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன்னு சொல்லி அந்த பேயை அந்த இடத்திலேயே அந்த பொண்ணு கொன்று போட்டாளாம்.